ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கீஷா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் மரவள்ளிக்கிழங்கு பொரியல். ரொம்ப சுவையான ரொம்ப சுலபமான டிஷ்ஷை தாங்க இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ எடுத்திருக்கேங்க. நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் பொரியல் செய்கிறனால சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. இப்போது ஸ்டீமர் எடுத்துக்கிட்டேங்க. ஸ்டீமரில் தண்ணி ஊற்றிட்டு சூடானதுக்கப்புறம் இதை வேக வச்சுக்க போகிறோங்க. குக்கரில் கூட வேக வச்சுக்கலாங்க. குக்கரில் வேக வைக்கணும்னா 2 விசில் வர வைக்கணுங்க. இந்த மரவள்ளிக்கிழங்க வேக வைக்கிற சமயத்தில் போன வீடியோவுக்கான குட்டி தகவலுக்கான கேள்வி பதிலை பார்ப்போங்க. எப்போ யார் முதல் செல்ஃபோனை கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு சரியான விடை டாக்டர் மார்ட்டின் கூப்பர் தாங்க. அவர் 1973ஆம் ஆண்டு தாங்க கண்டுபிடிச்சாரு. ஸோ டாக்டர் மார்ட்டின் கூப்பரை செல்ஃபோனின் தந்தைன்னு கூட சொல்கிறாங்க. இப்போது கிழங்க நீட்டாக அடுக்கி வச்சுக்கிட்டேங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மூடி வச்சுட்டேன். 20 நிமிஷத்தில் வெந்துருங்க. இந்த ஸ்டீமர் இல்லைன்னா பரவாயில்லங்க, இட்லி குண்டாவில் கூட ஸ்டீம் பண்ணிக்கலாம், வேக வச்சுக்கலாம். ஸோ நல்லா வெந்துட்டுருக்குங்க. இப்போ 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. சுட சுட வெந்த மரவள்ளிக்கிழங்கு ரெடிங்க. இதுக்கு நான் தோல் சீவி எடுத்துக்கிறேன். பாதியாக கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தோல் சீவிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. எல்லா கிழங்கையும் தோல் சீவி எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இந்த கிழங்கை யாருனாலும் சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக பெரியவங்க வயசானவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாங்க. இது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க. துருவி கூட எடுத்து பொரியல் பண்ணிக்கலாங்க. அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போது குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன். பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், துருவிய தேங்காய், கருவேப்பிலை, வத்தல், கட் பண்ணி வச்ச மரவள்ளிக்கிழங்கு. இப்போது இந்த சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பொரியலை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேங்க. பேனை வச்சுக்கிட்டேங்க. இப்போது நான் இது தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்க போகிறேங்க. சேர்த்துட்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கணுங்க. வெங்காயம் நல்லா வறுபட்டால் ரொம்ப சுவையாக இருக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நான் கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துக்கலை. உப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க, வத்தலையும் சேர்த்துக்கிறேங்க. காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் 2-3 வத்தல் கூட ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு துருவி வச்ச தேங்காயை சேர்த்துக்க போகிறேங்க. தேங்காயை சேர்க்கும் போது சுவை இன்னும் சும்மா டக்கராக இருக்குங்க. வெங்காயம், தேங்காய், மரவள்ளிக்கிழங்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இப்போது கட் பண்ணி வச்ச மரவள்ளிக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேங்க. சிம்மில் இல்லாட்டி மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க ஃப்ரை பண்ணிக்கணும். 3-4 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணாலே நம்மளுக்கு சுட மரவள்ளிக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிருங்க. இப்போது இந்த வீடியோவுக்கான குட்டி தகவலுக்கான கேள்வியை பார்ப்போங்க. நம்ம உடம்புல இருக்க மிகவும் நீளமான எலும்பு எதுங்க? சரியான விடை தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லலாங்க. இந்த கேள்விக்கான சரியான பதிலை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேங்க. இப்போது ரொம்ப சுவையான மரவள்ளிக்கிழங்கு பொரியல் தயாராகிடுச்சுங்க. இந்த பொரியல் சுட ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாங்க. சுட காஃபி, டீயோட சாப்பிடும்போது சும்மா டக்கராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம், ஆஃபீஸ்க்கும் கொடுத்து விடலாம். கூல் லெமன் ஜூஸ் கூட சாப்பிடும்போது கூட சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.